ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்ச்செல்வி வீட்டிலேருந்து எல்லாருமே குழந்தைக்கு 30 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராங்க. அதே மாதிரி இங்கே ராஜாங்கம் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி வராங்க. அப்போது குழந்தையும் தமிழ்ச்செல்வியும் காணோம். இங்கே சேதுவையும் குழந்தையை காண எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது தமிழ்ச்செல்வி குழந்தைக்கு ஏதோ வேஷம் போட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேதுவுமே குழந்தைக்கு ஏதோ அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்ச்செல்வி ஃபஸ்ட்டு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. மீனாட்சி வேஷம் போட்டு கூட்டிட்டு வராங்க. ஐயோ, அந்த மீனாட்சி மாதிரியே இருக்கு என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சேது வந்துட்டு அழகர் வேஷம் போட்டு கூட்டிட்டு வராங்க. அழகரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை, கருப்பு உத்தரவு தான் வந்திருக்கு, அதனால கருப்பு வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. அப்புறமா எல்லாம் பேசிட்டு சரி வாங்க குழந்தைய வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போறாங்க. 2 குழந்தையுமே ஒன்றா வச்சு சாமி கிட்ட கொடுத்து சாமி பாதத்தில் வச்சு வாங்கிட்டு ஃபேமிலியில் எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு என் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. அதுக்கப்புறமா சேதுவும் வந்துட்டு சாமிக்கு பூஜைலாம் போடும்போது சேதுவுக்கு வந்துட்டு அருள் வந்துடுது. அப்படி அருள் வரும்போது சாமி ஆடிட்டே அருவாள் எடுத்துட்டு ஆடிட்டு இருக்காரு. ஆடிட்டே சொல்றாரு, தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறாங்க. அப்போ தமிழ்ச்செல்விகிட்ட வந்து நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தப்பை நீ செய்யலை, ஆனால் யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரும். கூடிய சீக்கிரமே அந்த நாள் வரும். அப்போ வந்துட்டு எது அசல் எது போலி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆடிட்டே சேது சொல்றாரு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்விக்கு திருநீர் போட்டு விடுறாரு. அப்புறமா சாமி ஆடிட்டு அப்படியே இவங்க இருக்காங்களே ஐஸ்வர்யா, அவங்க முன்னாடி வந்து நிற்கிறார் கோவமா. ஐஸ்வர்யாவுக்கு அதை பார்க்கவே பயமா இருக்கு. ஐயோ, நம்ம ஒருவேளை உண்மையை சொல்லிடுமோ, நம்ம தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் கிளாரிட்டி வந்துருச்சு. அதாவது தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறது எல்லாருமே யோசிச்சுட்டாங்க. அப்போ யார் இந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேத்துக்கும் பயம் வந்துருது. ஒருவேளை நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க பண்ண தப்பெல்லாம் வெளியே வரும், அப்படி வர்றதுக்கு யார் காரணமா இருப்பாங்க, யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வருவாங்க, அப்படி வெளியே வந்தா அதுக்கப்புறம் எல்லாத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், வீட்டில் இருக்க எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, தமிழ்ச்செல்வி தப்பே பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சேது என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது எல்லாமே இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.